அமெரிக்காவில் கல்வி வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது. எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்கா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் 7 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் கல்வி வாய்ப்புகள், பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு, அந்நாட்டு கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து அமெரிக்க அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். பெரம்பலூரில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் பழங்கால உணவுகள், சிறு தானியங்களை கொண்டு செய்யப்பட்ட பல வகையான உணவு வகைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மூலிகைச் செடிகளின் நன்மைகள், சித்த மருத்துவ பலன்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு கலன்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. 13ஆம் தேதி வரை நடைபெறும் உணவு திருவிழாவை ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர். திருச்சி அடுத்த வையம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்கள் இருவரும் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிய போது விபத்து நிகழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியில் சுதாகர் என்பவர் ஏலச்சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பணம் கட்டி ஏமாந்த 20க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் தலைமறைவான சுதாகர் டிஎஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே தனியார் இரும்பு உருக்கு தொழிற்சாலையில் கொதிகலன்கள் வெடித்ததில் திரேந்தர் என்ற வட மாநில தொழிலாளி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் அந்த தொழிற்சாலையின் மேலாளர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி என்ற கிராமத்தையொட்டிய சுடுகாட்டில் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அப்பகுதியில் ஆடு மேய்த்தவர்கள் சென்று பார்த்தபோது சாக்குப்பையில் சுற்றிய நிலையில் பச்சிளம் ஆண் குழந்தை அனாதையாக கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்த நுகர்வோர் அமைப்பினர் அக்குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தையை வீசிச் சென்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த கண்ணகி நகர் பகுதியில் சாலையில் பாட்டியுடன் நடந்து சென்று கொண்டிருந்த 5 வயது சிறுமி மீது மாநகர பேருந்து மோதியது. இந்த விபத்தில் சிறுமி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாள். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது அருந்தி பேருந்து ஓட்டியதாக கூறப்படும் பொன்ராம் என்பவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய அளவிலான கேரம் போட்டி நடைபெற்றது. இதில் 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட 8 மண்டலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 140க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற 10 பேர் தேசிய அளவிலான கேரம் போட்டியில் பங்கு பெறும் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டனர்.